அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் பணம் சேரவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கும் தடையின்றி வருமானம் வர்றதுக்கும் நம்ம சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய முக்கியமான வெங்கடாஜலபதி ஸ்லோகம் மற்றும் நம்ம வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். வாங்க அந்த முக்கியமான பதிவு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற பிரச்சனை ரொம்பவே இருக்குங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை அடைக்க முடியாமல் ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன தான் வருமானம் வந்தாலும் வீட்டில் 2-3 பேர் சம்பாதிச்சா கூட அந்த கடனை அடைக்க முடியாமல் திரும்ப வந்து அந்த கடன் வந்து மேலும் மேலும் அதிகரித்து வட்டி அதிகரித்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்ட நிலைமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிட்டு இருக்கு. அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. இதுக்கு தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. மென்மேலும் உழைக்கிறதுக்கு தயாராகவும் இருங்க. அதாவது கூடுதல் எஃபெக்ட் போட்டால் நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும். நம்ம தொழிலில் முன்னேறினா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், நம்ம அந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இப்போ ஒரு தையல் தொழிலே செஞ்சிங்கனாக்கா, இப்போ நீங்கள் தச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூடுதல் உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கடனை அடைக்கலாம். அது மாதிரி உங்களோட உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தாலும் சில கிரக நிலைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கடன்களை அடைக்க விடாமல் அது ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு வேறு ஒரு மாற்று ஏற்பாடு, அதாவது வேறு ஒரு இதுக்காக அந்த செலவுகள் வந்து அதுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கும். இதுபோல் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெருகவும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கவும், அதாவது கைகள்லையும் உங்களுடைய பீரோக்கள்லையும் உங்களோட பர்ஸ்லையும் உங்களுடைய ஹேண்ட்பேக்லையும் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும். எப்போவும் அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தங்கணும், கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கஷ்டம் அப்படிங்கிறதே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய எளிய வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு ரூபாய் நாணயம், இது எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கோங்க. இது போல் ஒரு 2 பேப்பரில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு ரூபாய் நாணயம் வச்சு ரெண்டு இதாக மடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றை வந்து நீங்கள் எப்போவும் பணம் வச்சு எடுக்கிற பீரோவில் வைக்கணும். ஒன்றை வந்து நீங்கள் எப்போயும் வச்சுக்கிற கையில் எப்போவுமே வச்சுக்கிற பர்ஸோ இல்லை ஹேண்ட்பேக்கோ அதில் வச்சுக்கோங்க. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டு முறையை என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனிக்கிழமையில். ஏன் சனிக்கிழமையில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பச்சை கற்பூரம், இந்த ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி அம்சம் கொண்டது. மகாலட்சுமி அம்சம் அப்படின்னாலே விஷ்ணு பகவான் தான் பெருமாளுக்கு மிக உகந்த ஒரு முக்கியமான பொருட்கள் தான் இந்த பொருட்கள். அதனால தான் வந்து இந்த பொருட்களை நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு எடுக்க சொல்கிறது. கூடவே சனிக்கிழமையாக இருக்கனால ஒரு 5 துளசி இலைகள் அதோட வச்சு மடிச்சுக்குங்க. இந்த 5 பொருட்களுமே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதனால தான் அது இந்த சனிக்கிழமையில் இந்த துளசி இலை அப்படிங்கிறது சனிக்கிழமை இல்லாமல் மற்ற எல்லா நாட்களுமே பெருமாளுக்கு வந்து மிக உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த துளசி இலை, அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்ததுங்க. அதனால தான் இந்த துளசி இலையை நம்ம சேர்க்க சொல்கிறது. இந்த வழிபாடை நீங்கள் 2 பேப்பரில் மடித்து எடுத்துக்கோங்க. 5 பொருட்கள், அதாவது 1 ரூபாய் காயின், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, 5 துளசி இலை, அது போல் 2 மடித்து எடுத்துங்க. 2 பார்ட்டை மடித்து எடுத்துங்க. அதை ஒன்று வந்து பீரோவில் வச்சுங்க, ஒன்றை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கிலோ இல்லை பர்ஸிலோ இதில் நீங்கள் ஜென்ஸாக இருந்தாக்கா நீங்கள் வந்து ஷர்ட் பாக்கெட்டில் கூட தினமும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வைக்கிற பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறக்காமல் அதிலே இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் வந்து நல்ல ஒரு சிறப்படையுங்க. இல்லை நான் தொழில் செய்கிற இடத்துல நான் கல்லாப்பட்டியில் போட்டுக்கலாம்னா, கண்டிப்பாக ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு ட்ராவில் பணம் வச்சு எடுக்கிறீங்க, ஒரு கல்லாப்பட்டியில் பணம் வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இந்த மடிப்பை வச்சு எடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டாகி தொழில் நல்ல விதமாக பெருகி பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. ஒரு நம்பிக்கையோடு இந்த சிறிய எளிய வழிபாட்டை சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யுங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை அறையில் வச்சு சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு
அதுக்கு பிறகு நீங்கள் கல்லாப்பட்டியில் வைக்கிறதா இருக்கட்டும், பீரோவில் வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வச்சுடுங்க. அன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம், நான் வீட்டில் இல்லைங்க, நான் வந்து கடையில் இருப்பேன், இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருப்பேன்னா அங்கே கூட நீங்கள் சொல்லலாங்க. அதனால் எந்த தப்புமே கிடையாது. பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே, நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா கண்டிப்பாக பஸ்ஸில் வரும்போது கூட நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த மந்திரத்தை நீங்கள், இந்த பெருமாளோட மந்திரத்தை கண்டிப்பாக அந்த சனிக்கிழமையில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீய காந்தா கோவிந்தா, அச்சுதானந்த கோவிந்தா கோவிந்தா, சர்வ பாப ஹர கோவிந்தா கோவிந்தா. கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஸ்ரீ வெங்கடேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதனால் கண்டிப்பாக உங்கள் தொழில் நல்ல ஒரு லாபம் பெருகி பணப்புழக்கம் அதிகரிக்கும். செய்கிற எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கும். ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா, ஒரு தங்கமே வாங்குறீங்க அப்படின்னா அந்த தங்கம் உங்களுக்கு பன்மடங்கு பெருகும் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்கிறதுனால. அதனால் கண்டிப்பாக வந்து இதை ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் சனிக்கிழமையில் செஞ்சுட்டு வாங்க. இதை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ரொம்ப சீக்கிரம்லாம் வீணாகவே போகாதுங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் செஞ்சு வச்சுடுங்க. மற்ற சனிக்கிழமையில் இந்த வெங்கடாஜலபதியோட ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ அந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதெல்லாம் பச்சை கற்பூரம் சில நேரம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி போயிடும், ஏலக்காய் வந்து பழசாக போகும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுட்டு திரும்ப ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி பூஜை பண்ணி, சனிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணி அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இது போல் எடுத்து பீரோலையும் உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.